அறிவுச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி. இப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் மேல் செருப்பு வீச முயன்ற ஒரு வழக்குரைஞர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துகள், எதனால இது மாதிரி செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துகள், இதை பற்றிய உங்களது பார்வை, இது பற்றி உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொன்னது, இது பற்றிய உங்களது கருத்து. நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகேஷ் கிஷோர்னு ஒரு வழக்கறிஞர், 70 வயதுக்கு மேற்பட்டவர், ஒரு பார்ப்பனர், ஒரு தன்னை சனாதனி என்று சொல்லிக் கொள்கிறார். அவருக்கு ஒரு வழக்கு போடுறார். என்னன்னா, கஜுராஹோ சிற்பங்கள் நீங்க கேள்விப்பட்டு தொல்லியல் இதுல, அந்த கஜுராஹோ கோயில்ல, அது தொல்லியல் துறையால பராமரிக்கப்படுகிற ஒரு கோயில். அதுல ஒரு விஷ்ணு சிலை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது கழுத்து இல்லாம இருக்கு, உடைபட்டு இருக்கு. அத என்ன சொல்றாரு, அந்த சிலைய இது பண்ணிட்டு புதுசா விஷ்ணு சிலைய வைக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாரு. அதுக்கு நீதிபதி என்ன சொல்றாரு, அது தொல்லியல் துறையில இருக்கு, அவங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல என்ன நிலையோ அந்த நிலையில தான் ஒன்னையும் பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் புடிவாதமா என்ன பண்றாரு, இந்த வழக்கறிஞர் நீங்க அது விஷ்ணு சிலைய வைக்கணும்னு உத்தரவு போடணும் அப்படின்னு உடனே அது மாதிரிலாம் உத்தரவு போட முடியாது அப்படின்னு சொல்லி நீதிபதி, தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மறுத்துறாரு. அதுக்கு இவர் ரொம்ப தொந்தரவு பண்ண, வேணும்னா நீங்க போய் உங்க கடவுள்கிட்டே கேளுங்கன்னு சொல்றாரு. அப்போ இவங்களுக்கு கோபம் வரும். அவர் சொன்னது வேற கடவுள்கிட்ட போய் கேட்க சொல்ல, ஒரு கிறிஸ்டின் கடவுளோ முஸ்லீம் கடவுள்கிட்ட, இவன் கடவுள்கிட்டே இவரை போய் கேட்க சொல்றாரு. அதுக்கு எங்க மதத்தை அவமானப்படுத்திட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க, புண்படுத்திட்டீங்க. அவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்கல்ல, எப்ப பார்த்தாலும் சனாதனத்துக்கு எதிராக பேசிட்டாரு, புண்படுத்திட்டாரு, ஆன்மீகத்துக்கு எதிராக பேசிட்டாரு, இந்து மதத்தை எதிராக பேசிட்டாரு. ஒரு டெம்ப்ளேட் எதா இருந்தாலும், எவனா ஹோட்டல்ல சர்வர் கொஞ்சம் சட்னி வைக்கலன்னா கூட நீ இந்து மதத்தை அவமானப்படுத்திட்ட, சாம்பார் வைக்கலன்னா நீ சனாதனத்தை அவமானப்படுத்தின அளவுக்கு ரொம்ப கொச்சையா பேசக்கூடியவும் அந்த வழக்கு. அப்போ அவர் சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்றாரு, காலில் இருக்கிற ஷூவை கட்டி இவர் மேல அடிக்கிறார். இந்த சம்பவம் எல்லாம் நீங்க படிச்சிருக்கு, தலைமை நீதிபதி மேல அடிக்கிறார். அப்புறம் அடிச்ச பிற்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைமை நீதிபதி இதை சாதாரணமா ஹேண்டில் பண்றாரு. எப்படின்னா, நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க, இதை நான் சாதாரணமா கடந்துட்டேன் விஷயத்தை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அவரை விட்டுருங்க, அவரை விடுதலை பண்ணிடுங்கன்னு சொல்றாரு. இது வரைக்கும் நாடறிந்த சமாச்சாரம். என்னுடைய கேள்வி இதுல என்னன்னா, அப்படி மன்னிக்க அவருக்கு அதிகாரம் இருக்கா என்பது என்னுடைய கேள்வி. நீதிமன்ற அவமதிப்பு, இது என்ன நீதிமன்ற அவமதிப்புனா, 2 நீதிமன்ற அவமதிப்பு இருக்கு. ஒன்று, ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, அந்த தீர்ப்பை ஏற்று நீங்க பேசுறது, இல்ல ஜட்ஜை பத்தி வெளியில பேசுறது, இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு. இது ஒரு மாதிரி சிவில் நீதிமன்ற அவமதிப்புன்னு வச்சுங்களேன், ஒரு புரிதலுக்காக. இன்னொரு நீதிமன்ற அவமதிப்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கிரிமினல் நீதிமன்ற அவமதிப்பு. எப்படின்னு சொன்னா, இத மாதிரி கோர்ட்லயே ஒரு ஜட்ஜை திட்டுறது, இந்த மாதிரி அடிக்கிறது, கொலைவெறித்தால், இது மாதிரிலாம் பண்றது ஒரு கிரிமினல் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல வரும். இது ரைட். இப்ப அந்த நீதிபதி அவர்கள் இதை விடுதலை செய்யவோ மன்னிக்கவோ அவருக்கு அதிகாரம் இல்லை என்பது என்னுடைய பார்வை, என்னுடைய சட்ட புரிதல். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அக்மார்க்கு கிரிமினல் நீதிமன்ற அவமதிப்பு. வீடியோ இருக்கு, எல்லாம் இருக்கு. 2வது கன்ஃபெஷன் இருக்கு. அந்த ராகேஷ் கிஷோர், அந்த பார்ப்பனர் என்ன சொல்றாரு, நான் தெரிந்தே செய்தேன், அதற்காக நான் வருந்தவில்லை. இதெல்லாம் ரொம்ப அண்டர்லைன். 3வது மிக முக்கியமானது, கடவுள் சொல்லிதான் இதை செய்தேன் என்று அவர் சொல்றார். இப்போ நம்ம கேள்வி 2 இருக்கு. என்னன்னா, ஒரு நீதிபதிய செருப்பால அடிக்க சொல்றவன் பேர் கடவுளா? கடவுளுக்கு இது வேலையா? ஒரு நீதிபதியை போய் செருப்பால அடின்னு ஒரு கடவுள் சொல்றான்னா, இது என்ன மாதிரி பித்தலாட்டம்? முதல்ல அந்த கடவுளை உள்ள போடணும் கண்டெம்ப்ட்ல, இல்லைங்களா? 1. 2வது, இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை மன்னிப்பது மன்னிக்காதது என்பது நீதிபதி கவாய் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பொருந்தலாம்.
அவரை தனிப்பட்ட முறையில ஏதோ ஒருத்தர் யாரோ சொல்றாங்க கொள்றாங்கன்னா மன்னிக்கலாம், இல்ல கருணை காட்டலாம், இல்ல ஏதோ பண்ணலாம். ஆனால் கவாய் என்பவர் அந்த உச்ச நீதிமன்ற தலைமை பொறுப்புல இருக்கிறவர். ஒரு நிறுவனத்தை, நீதியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார். அவருக்கு அந்த நிறுவனத்தை காப்பாற்றுவதுதான் முதன்மை பொறுப்பு. எது? அந்த நீதிமன்ற மாண்பையும் இந்த நாட்டினுடைய உச்ச நீதியினுடைய கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அவரு அந்த பொறுப்பை ரெண்டாவதா வச்சுட்டு அவரு நான் மன்னிக்கிறேன், இதை நான் கடந்து வந்துடுறேன், இதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன்றதெல்லாம் என்ன கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் இது வேலை கிடையாது. அவருடைய முதல் கடமை அவரிடம் இன்னைக்கு கவாய் இருப்பாரு, நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பாரு, நேத்து ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஆனால் நிறுவனம் நிரந்தரமானது. அந்த நீதிமன்ற கண்ணியம் வேற எதுக்கு கொடுத்திருக்காங்க? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதிகாரம். அந்த நீதிமன்றத்தினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த ஜட்ஜி கண்ணியத்தை காப்பாற்றுறது இல்லை, இது நீதிமன்றத்தினுடைய கண்ணியத்தை. அந்த வகையில கவாய் அவர்கள் இதுல சரியா நடந்து கொள்ளவில்லை. சட்டப்படியே அது சரியல்ல என்பது என்னுடைய பார்வையை. இப்ப இது போல ஒவ்வொருவரும் கடவுள் சொல்லித்தான் நான் செஞ்சேன், அதை செஞ்சேன், இது செஞ்சேன் நீதிமன்றத்துல சொன்னா நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளுமா? நீங்க கேட்ட கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றங்கள்ல இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு மத நம்பிக்கையோ கடவுள் நம்பிக்கையோ அற்ற ஒரு மத சார்பற்ற நாடுதான் நம்ம நாடு. அந்த அரசமைப்பு தான் நம்மளுக்கு. அந்த அரசமைப்பை காப்பாற்றுற வேலை தான் நீதிமன்றங்களுக்கு. அப்போ நீதிமன்றத்தின் முதல் கடமை ஒரு மத சார்பற்ற தன்மையில இயங்குவதும் அதை காப்பாற்றுவதும் தான் அவங்களுடைய கடமை. ஆனால் என்ன பண்றாங்க இவங்க இந்த மாதிரி கடவுள் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாருன்னா அதையெல்லாம் கருத்தில் கொள்ளக்கூடாது. ஆனால் என்ன பண்றாங்க, பாபர் மசூதி கேஸ் உங்களுக்கு ஞாபகம், அதுல வழக்காளியா பெட்டிஷனரா ராமரை கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த வழக்குல ராமர் ரெஸ்பாண்டன்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ராமரை ஒரு சாட்சியா இந்த கோர்ட் அதை ஏத்துக்குச்சு. அந்த வழக்குல அவர் ஒரு சாட்சி. இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் இங்கதான் நடக்கும். ஆனால் நம்முடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சனாதனம் இந்த 2025 சனாதனம் தன்னுடைய கால் செருப்பை நீதியின் தலை மீது செலுத்துகிறது. இந்த 2025 அப்போ சனாதனம் நீதிமன்றத்தின் மீது செருப்பை செலுத்தும் போது நீதிமன்றம் சட்டத்தை தன் கையில் எடுத்து தன் பொறுப்பை செலுத்த வேண்டாமா என்பது என்னுடைய கேள்வி. இந்த நாட்டு மக்களுடைய சார்பா ஒரு கேள்வி. ரெண்டாவது, இன்னொரு நீதிபதி சொல்றார், கடவுள் சொல்லிதான் நான் எல்லா தீர்ப்பையும் எழுதினேன். அப்ப நீ எதுக்கு ஏன் சம்பளம் வாங்கினங்கிற கேள்வி வருது இல்ல. தீர்ப்பெல்லாம் உட்காந்து கடவுள் எழுதிட்டு இருந்தாருன்னா அப்ப இவங்க வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. கடவுள் சொல்லிதான் தீர்ப்பு எழுதின, ராமரை ஒரு பார்ட்டியா சேர்த்து ஒரு தீர்ப்பு சொல்றது. இப்படி உங்களுக்கு சமீபத்துல இந்த மதுரை ஆதீனம் மேல ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு போடும்போது நீதிபதி சொல்றாரு, இத கண்டுக்காம விட்டுருக்கணும். நீங்க யாருக்கிட்ட சொல்றாரு? பிராசிக்யூஷன் கிட்ட சொல்றாரு. இது எந்த ஒரு நியாயங்க இது? அதாவது நீதியில நாங்க கண்டுக்காம ஒரு நீதி எனக்கு தெரியலீங்க. நான் படிச்ச சட்டத்துல எல்லாமே கண்டுக்க வேண்டிய நீதி தான். கண்டுக்காம ஒரு நீதினு எனக்கு சப்ஜெக்ட்ல எதுவும் நான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்களும் யாரும் சொல்லிக் கொடுக்கல. இது என்ன அது கண்டுக்காம விடுற நீதி? இவரு கண்டுக்காம விடுன்றாரு ஒரு நீதிபதி. இன்னொரு நீதிபதி என்ன சொல்றாரு, அவரை விசாரிக்காம எனக்கு தூக்கமே வரலங்கிறாரு இன்னொரு நீதிபதி. ஒரு பக்கம் தூக்கம் வரலன்றீங்க, ஒரு பக்கம் கடவுள் தான் எழுதினாருன்றீங்க, இன்னொரு பக்கம் கண்டுக்காம விடுன்றீங்க. இது எப்படி? இது இந்த நாட்டினுடைய நீதியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லா நீதிபதிக்கும் இருக்கு, எல்லா நீதித்துறை சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே இருக்கு. இப்ப சனாதனம் தன்னுடைய கொழுப்பை, தன்னுடைய திமிரை நீதிமன்றத்தின் தலை மீது கால் வைத்து அழுத்தி இருக்கிறது. இப்ப இத எல்லாரும் ஒரு குரல்ல சேர்ந்து எதிர்க்க வேண்டிய நேரம். ஆனால் நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செருப்பால் அடிச்சார் இல்லையா இந்த ராகேஷ் கிஷோர், அவருடைய அந்த நிகழ்ச்சிக்கு முதல் நாள் டெல்லியில பார்ப்பன சங்க மாநாடு. அப்போ அதுல டெல்லி முதலமைச்சர் பேசுறாங்க, பார்ப்பனர்கள் இந்த நாட்டில் அறிவு சுடரை ஏற்றுகிறார்கள். நீங்க ஒரு சேனல் வச்சு அறிவு சுடரை ஏற்றுங்க, அது வேற விஷயம். ஆனா அவர் சொல்றாரு, டெல்லி முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, பார்ப்பனர்கள் அறிவு சுடரை ஏற்றுகிறார்கள். மறுநாளே அந்த அறிவு சுடர் என்னன்னு இவர் காட்டியிருக்காரு. செருப்பை எடுத்து நீதிபதி மேல வீசுறதுதான் அந்த இது. அதுக்கு பிஜேபி காரங்க ஆதரவு.
RSS ஆதரவு. இன்னும் உச்சபட்சமா அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல எதையுமே மதிக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு ரொம்ப பச்சையாவே என்ன சொல்றாங்க, நாம் அனைவருமே பார்ப்பனர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக தான் பிறந்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அது அவர் உரிமை, யாருக்கு ஊழியம் செய்யறதுன்றது. ஆனால் நாட்டு மக்களை அப்படி நிர்பந்திப்பதும், நாட்டு மக்கள் மீது அப்படி ஒரு கருத்து செலுத்துவதும் மிக மிக தவறானது. இதுல நீதிமன்ற இந்த சம்பந்தப்பட்ட செருப்பு வீசினத ஒரு சிவப்பு எச்சரிக்கையாக கருதி கடுமையான நடவடிக்கையை அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எடுக்க வேண்டும். ஏன்னா இது அவர் சொந்த பிரச்சனை கிடையாது, அவருடைய தனி பிரச்சனை கிடையாது. இந்த கோடானு கோடி மக்கள் நம்பக்கூடிய நீதிமன்றத்தின் மாண்பு சம்பந்தப்பட்டது. அதனால் அதன் மாண்புதான் முக்கியமே தவிர கவாய் அவர்களுடைய தனிப்பட்ட மாண்பு எல்லாம் 2ஆம் பட்சம்தான். அதனால இதுல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுல எல்லா அரசியல் கட்சிகளும், நீதியின் பார் நம்பிக்கைப்பட்டவர்களும், உங்களை மாதிரி ஊடகங்களும் இதுல ஒரு தீர்க்கமான கருத்தை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலும் சரி, உயர்நீதிமன்றங்கள்ல மற்ற நீதிமன்றங்களையும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இது. ஏன்னா இது உச்சநீதிமன்றம் நடந்ததுனால இந்தியா முழுமைக்கும் எதிரொலித்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பதனால மற்ற நீதிமன்றங்கள்ல இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் இது ஒரு முன்னுதாரணமாக கொள்ளப்படுமா? அதை எப்படி கொள்ள வேண்டும்? இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு என்ன தீர்வு உங்களது பாரு? இது ரொம்ப அடிப்படையான கேள்வி. நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில நீதிபதிகள் தங்களுடைய அந்த சனாதன மனப்பான்மை, அந்த மத ஒரு சார்பான நிலைகளை மாற்றணும். என்ன நடக்குது நாட்டுலன்னு கேட்டீங்கன்னா, நேரா போக வேண்டியது, ஒரு மசூதி உள்ள நுழைய வேண்டியது, நுழைஞ்சு இதுக்கு லிங்கம் இருக்குன்னு வேண்டியது, லிங்கம் இருக்குன்னு சொன்ன உடனே கோர்ட்டுக்கு போக வேண்டியது, கோர்ட்டுக்கு போன உடனே அதுக்கு ஒரு கமிட்டி போட வேண்டியது, அப்புறம் கமிட்டி போட்ட உடனே அதுல டிஸ்பியூட் இருக்கிறதுனால மசூதியில நீயும் போய் தொழுக கூடாது, அந்த இவங்களும் தொழுக கூடாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மனு போட வேண்டியது, போட்ட உடனே அங்க லிங்கம் இருக்கிறபடியால நீங்க ஒரு பக்கம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் அடுத்த மனு போட வேண்டியது, நாங்க லிங்க வழிபாடு பண்றதுனால எங்க மசூதியில அவங்கள வழிபடக்கூடாது, உடனே அவனை வெளியே திருத்தது. இப்படி மிக சாதாரணமா நிறைய டிஸ்பியூட்ஸ் இந்த நாட்டுல நடக்குது. இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீதிபதிகள், சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் இதுல இருந்து பார்க்கிற பார்வைதான். இது மாறணும். ஏன்னா நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இந்த மாதிரி உயர் நீதிமன்றங்கள் எல்லாம் இது வருமான்ட்டு. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேலேயே வீசிட்டான். இனிமேல் மீதி எல்லாம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் தான். அதனால இதுல உறுதியான நடவடிக்கை எடுப்பதுதான். இனி கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் நாளைக்கு கத்தி எடுத்து காட்டுவான். இவன் செருப்பால் அடிக்கிறான், நாளைக்கு கடவுள் சொன்னாரு கத்தியால ஒருத்தன் குத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். 2வது, இப்படி நீதிபதி மேலாம் தாக்குதல் நடத்த சொல்றதெல்லாம், கடவுளை பயன்படுத்துறதெல்லாம், அதுதான் உண்மையான கடவுளை இழிவு செய்யக்கூடிய காரியம். நீதிமன்றம் இதுல சட்டத்தையும் காப்பாற்றணும், நீதியின் மாண்பையும் காப்பாற்றணும், இந்த மாதிரி அயோக்கிய பயனிலிருந்து கடவுளையும் காப்பாற்றணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் கட்டுப்பட்டவர்கள், எந்த பொறுப்பில் இருந்தாலும் என்ற நிலையில இது போன்ற நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக அதை கண்டனம் செய்ய வேண்டும் என்ற நிலையில நிறைய செய்திகளை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பார்வைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.